ரைட். லிவிங் வேர்ல்டில் ரெண்டாவது டாபிக் தான் டாக்ஸானமி கேட்டகரிஸ். சரியா? ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன படித்தோம் ஞாபகம் இருக்கா? டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. ஒன்று தெரியுதா? இவ்வளோ இடங்குதாம்மா. சரி, ஓகே. டாக்ஸானமி கேட்டகரிஸ்னா என்னன்னு பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் இஸ் நாட் எ சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் but involves hierarchy of steps in which each step represents a rank or category. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, வகைப்பாட்டியல் அல்லது வகைப்படுத்துவது, கிளாசிஃபிகேஷன்ன்றது ஒரே ஸ்டெப்ல இதெல்லாம் பிளான்ட் இதெல்லாம் அனிமல் அப்படின்லாம் உங்களால பிரிச்சிட முடியாது. சரியா? ஒரே ஒரு படிநிலையில அதை பிரிக்க முடியாது அப்படின்றாங்க. பட் இன்வால்வ்ஸ் ஹையரார்கி ஆஃப் ஸ்டெப்ஸ். ஹையரார்கினா என்ன? இப்ப பார்த்தோன்னா ஸ்பீசிஸ்ல இருக்கும்போது நிறைய கேரக்டர் இருக்கும். அங்கிருந்து மேல போக போக என்ன ஆகும்? கேரக்டரோட எண்ணிக்கை என்ன ஆகும் தெரியுமா? குறைஞ்சிக்கிட்டே போகும். சரியா? அப்ப ஹையரார்கி ஆஃப் ஸ்டெப்ஸ். ஹையரார்கி ஆஃப் ஸ்டெப்ஸ்னா தான் கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் இது எல்லாத்தையும் சொல்றாங்க. இன் விச் ஈச் ஸ்டெப் ரெப்ரசன்ட் எ ரேங்க் ஆர் கேட்டகரி. நீ தமிழ் முடித்த பார்த்துக்கணும். சரியா? ரைட். அப்ப அதுல ஹையரார்கில மொத்தம் 7 ஸ்டெப் இருக்கு இல்லையா? சரியா? அப்ப ஒவ்வொரு படிநிலையும் எதை குறிக்குது அப்படின்னா ஒரு ரேங்க் அல்லது ஒரு கேட்டகரி. சரியா? ரேங்க்னா தமிழ் நம்ம ஒரு தரம் அல்லது பிரிவை குறிக்கிறது. கேட்டகரினா பிரிவு தானே, பிரிவை குறிக்கிறது அப்படின்றத குறிக்கும். சரிங்களா? சின்ஸ் த கேட்டகரி இஸ் எ பார்ட் ஆஃப் ஓவரால் டாக்ஸானமிக் அரேஞ்ச்மெண்ட், இட் இஸ் கால்டு டாக்ஸானமிக் கேட்டகரி. அப்போ ஒரு கேட்டகரி நீங்க பிரிக்கிறீங்க இல்லையா, அது வந்து ஒரு ஓவரால் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்குதுன்னா அந்த கேட்டகரி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டாக்ஸானமிக் கேட்டகரி. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமனுடைய டீட்டெயில்ஸை நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது டாக்ஸானமிக் கேட்டகரி. ஹியூமனுடைய ஃபேமிலி என்ன, அதோடைய ஆர்டர் என்ன, புரியுதா, ஜீனஸ் என்ன, இது எல்லாத்தையும் சொல்றோம்னா அது டாக்ஸானமி. கேட்டகரினா ஜஸ்ட் பிரிக்கிறது மட்டும் அர்த்தம். டாக்ஸானமினா கிளாசிஃபை பண்ணிட்டு பிரிக்கிறது அர்த்தம். சரிங்களா? ரைட். அண்ட் ஆல் கேட்டகரி டுகெதர் கான்ஸ்டிட்யூட் த டாக்ஸானமிக் ஹையரார்கி. இந்த இடத்துல இன்னொன்று கவனிக்கணும். இந்த மாதிரி ஒன்னே ஒன்று டாக்ஸானமிக் கேட்டகரி. இப்போ கிளாஸ் ஒரு டாக்ஸானமிக் கேட்டகரி, ஆர்டர் ஒரு டாக்ஸானமிக் கேட்டகரி, சரிங்களா, ஸ்பீசிஸ் ஒரு டாக்ஸானமிக் கேட்டகரி. அப்படி எல்லா கேட்டகரியும் நீங்க எழுதிட்டு அந்த 7த்தையும் நம்ம சொல்றோம் இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? டாக்ஸானமிக் ஹையரார்கி. சரியா? படிநிலை, வகைப்பாட்டு படிநிலை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஈச் கேட்டகரி ரெஃபர் டு அஸ் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இதான் முன்னாடி சொன்னோம். ஒவ்வொரு கேட்டகரியும் ஒரு கிளாசிஃபிகேஷனுடைய யூனிட், ஒரு அலகு, வகைப்பாட்டியலுடைய ஒரு அலகு. ஒவ்வொரு யூனிட்டையும் நீங்க சொல்லலாம். சரியா? ஸ்பீசிஸ் சொல்லலாம், ஜீனஸ் ஒரு 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 யூனிட் சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம். இன்ஃபேக்ட் ரெப்ரசன்ட் எ ரேங்க் அண்ட் இஸ் காமன்லி டெர்ம்ட் அஸ் டாக்ஸான். இப்ப இங்க பாருங்க, கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் ஒவ்வொன்றும் எதை குறிக்கணும்? ஒரு டாக்ஸான குறிக்கும். சரியா? காமன்லாம் நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு இது ஒரு ரேங்க்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அப்போ ஒவ்வொரு ரேங்கையும் நீங்க வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னா டாக்ஸான். இங்க பாருங்க, டாக்ஸானமி அப்படின்னா வகைப்படுத்துறது, எல்லாத்தையும் சொல்றது. டாக்ஸான்னா அந்த ஹையரார்கில ஒண்ணுத்துக்கு பேரு டாக்ஸான். புரியுதா? இது ஒரு டாக்ஸான், இது ஒரு டாக்ஸான், இது ஒரு டாக்ஸான், இது ஒரு டாக்ஸான், இப்படிதான் நீங்க சொல்லணும். ஓகேவா? இது வரைக்கும் இது புரியுதா? டாக்ஸான்னா இது சிங்குலர், அது ப்ளூரல் வேர்டு. ஓகேவா? சரி, அடுத்தது taxonomic categories and hierarchy can be illustrated by an example. சரி, அப்போ ஒரு எக்ஸாம்பிள் மூலமா டாக்ஸானமிக் கேட்டகரினா என்ன, டாக்ஸானமிக் ஹையரார்கினா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது வகைப்பாட்டு பிரிவுனா என்ன அல்லது வகைப்பாட்டு படிநிலைனா என்ன அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நம்ம பார்க்கலாம் அப்படின்றாங்க தமிழ்ல. ஓகே? இன்செக்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்செக்ட். இன்செக்ட்னா பூச்சியினங்கள் அப்படின்னு சொல்றோம். இன்செக்ட் ரெப்ரசன்ட் எ குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன். கரெக்டா? பூச்சிகள். சரியா? இப்போ நமக்கு பேர் தெரியல, நம்ம என்ன சொல்லுவோம்? அது ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிச்சு, இப்படிதான் நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப இன்செக்ட் எதை குறிக்குதுன்னா ஒரு குழுவான விலங்குகளை, ஒரு குழுவான அனிமலை குறிக்குது. சரிங்களா? ஷேரிங் காமன் ஃபீச்சர்ஸ் லைக் 3 pairs of jointed legs. இது ரொம்ப முக்கியம். அப்ப இன்செக்ட் நீங்க ஒரு குரூப்பா போடுறீங்கன்னா அதோடைய ஒரு காமன் கேரக்டர் என்னன்னா 3 ஜோடி கால்கள் இருக்கணும். 3 pairs of jointed legs. jointed legsனா என்ன? கரப்பாம்பூச்சி பார்த்துக்கிறியா? பார்த்துக்கிறியா? அதோட லெக் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஜாயிண்டட் ஆயிருக்கும். சரியா? நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கரப்பாம்பூச்சியோ
இந்த மாதிரி எது பார்த்தீங்கன்னா ஈ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே உடஞ்ச, அதாவது வளைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு எப்படி மூட்டுலாம் அப்படி வளையுது, அதுலேயும் அந்த மாதிரி இருக்கும். சரியா? அப்போ 3 pairs ஆஃப் ஜாயிண்டட் லெக்ஸ்ன்றது ஒரு காமன் ஃபீச்சர். எதுக்கு? இன்செக்ட் ஒரு குரூப்பா நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுதான். இதுலயே இன்செக்ட் குரூப்ல போயிட்டு 2 pair ஆஃப் லெக்ஸ் இருக்கு அப்படின்னு தூக்கி மதியில் வைக்க முடியுமா? 2 ஜோடி கால்கள் இருக்கு அப்படின்னு வைக்க முடியுமா? வைக்க முடியாது. இல்ல ஒரு ஜோடி நம்மளை போய் இன்செக்ட்ல தூக்கி வைக்க முடியுமா? முடியாது. சரிங்களா? அப்போ ஒரு காமன் ஃபீச்சர்ஸை வச்சு இதெல்லாம் ஒரு குரூப் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இட் மீன்ஸ் insects are recognizable concrete object which can be classified and thus were given a rank or category. அப்ப இன்செக்டை என்ன பண்றாங்க, ஒரு கேட்டகரியா அல்லது ஒரு ரேங்கா இது பண்ணலாம்னு சொல்றோம். கேன் யூ நேம் அதர் சச் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கனிசம்? இந்த மாதிரி வேற ஏதாவது ஆர்கனிசத்துக்கு உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்கறாங்க. ரிமெம்பர், குரூப்ஸ் ரெப்ரசன்ட் கேட்டகரி. அதாவது குரூப்ஸ் சொல்றோம்ல, இப்போ நான் இன்செக்ட்ன்றது ஒரு குரூப், அது எதை குறிக்கும்? ஒரு கேட்டகரி. இன்செக்ட்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியை நமக்கு சொல்றோம். சரிங்களா? ரைட். கேட்டகரி ஃபர்தர் டினோட்ஸ் ரிங்க். கேட்டகரி வேற மாதிரி எப்படி எதையும் குறிக்கும்? ரேங்கையும் குறிக்கும். இது ஒரு ரேங்க் அப்படின்னு சொல்றோம். ஈச் ரேங்க் ஆர் டாக்ஸான். அதான் ரேங்க்கு இன்னொரு பேர் தான் டாக்ஸான். அது சொல்றோம்ல, ரேங்க் இந்த மாதிரி வேற மாதிரி எப்படி சொல்லலாம்? டாக்ஸான் சொல்லலாம். இன்ஃபேக்ட் ரெப்ரசன்ட்ஸ் எ யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இது நம்ம முன்னாடி பார்த்த பாயிண்ட் தான். ஒரு ரேங்க் எதோட, அதை என்ன சொல்றான்? அது ஒரு யூனிட். நீங்க வகைப்பாட்டுல அது ஒரு யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். These taxonomic groups or categories are distinct biological entities and not merely morphological aggregates. அதாவது இந்த மாதிரி டாக்ஸானமி குரூப் பிரிக்கிறாங்கல்ல, மார்பாலஜிக்கல் அக்ரிகேட்ஸ்னா என்ன? ஒன்லி மார்பாலஜியை மட்டும் பார்த்து பண்றது கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கோ. புறத்தோற்றத்தை மட்டும் வச்சு ஒரு குரூப்பா பண்றது கிடையாது. அதான் அதுக்கான அதான் நாட் மியர்லி மார்பாலஜிக்கல் அக்ரிகேட்ஸ்னா அதான். சரிங்களா? ரைட். இது ஓகேவா? புரிஞ்சுதா ரித்திகா? புரிஞ்சுது. சரி. Taxonomical studies of all known organisms have led to the development of common categories such as kingdom, phylum or division. இங்க பாத்துக்கோ, டிவிஷன்னா எதை குறிக்கிறோம்? பிளான்ட்டை குறிக்கும். கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ். ஒன்றும் இல்லைப்பா, நீங்க ஒரு ஆர்கனிசத்தோடைய டாக்ஸானமிக்கல் ஸ்டடீஸ் பார்க்க போறீங்க, வகைப்பாட்டு பத்தி நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா எது எதெல்லாம் வேணும்னா இது எல்லாமே வேணும். பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் உள்ள ஒரே டிஃபரன்சியேஷன், பிளான்ட்னா டிவிஷன் வந்துடும், அனிமல்னா டிவிஷனுக்கு பதில் ஃபைலம் வந்துடும். மற்றதெல்லாம் எல்லாமே சேம் தான். சரியா? எக்ஸப்ட் டிவிஷன் ஆர் ஃபைலத்தை தவிர மற்ற எல்லாமே பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் ஒரே காமனாக தான் இருக்கும். சரிங்களா? ஆல் ஆர்கானிசம்ஸ் இன்க்ளூடிங் தோஸ் இன் த பிளான்ட் அண்ட் அனிமல் கிங்டம் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆஸ் த லோயஸ்ட். இந்த இடத்துல அலைன் பண்ணி வச்சுக்கப்பா சார். பிளான்ட் கிங்டமா இருந்தாலும் சரி, அனிமல் கிங்டமாக இருந்தாலும் சரி, டாக்ஸானமிக் கேட்டகரியில இருக்கிறதுலயே ஒரு லோயஸ்ட் கேட்டகரி, ஒரு கீழ்நிலை அலகு அல்லது கீழ்நிலை பிரிவு எதுதான்? ஸ்பீசிஸ் தாயா. அப்ப நீங்க பிரிச்சுக்கணும். டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ் போட்டு அப்ப ஸ்பீசிஸ் தான் யார்? இருக்கிறதுலே லோயஸ்ட் கேட்டகரி. சரியா? இருக்கிறதுலே லோயஸ்ட் கேட்டகரி அதான் நம்ம சொல்லுவோம். சொல்லுமா? சரி, ஓகே. கிளாஸ் ரைட். Now the question you may ask is how to place an organism in various category. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நிறைய ஆர்கனைசர் இருக்குது இல்லையா, அது எப்படி வேற வேற கேட்டகரியில நீங்க ஆட் பண்றீங்க? இதை தூக்கிட்டு போயிட்டு இன்செக்ட்ல வைக்கிறீங்க, இதை தூக்கிட்டு போயிட்டு மெமாலியா பால் ஊட்டிகள்ல வைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலான்றாங்க. The basic requirements is the knowledge of characters of an individual or group of organisms. அப்ப எப்படி நீங்க இதை எடுத்துட்டு போய் அங்கங்க வைக்க முடியும் அப்படின்னா, அந்த ஆர்கனிசத்தை பத்தி, அந்த உயிரினத்தை பத்தின அறிவு முதல்ல உங்களுக்கு தெரியணும். சரியா? இன்செக்ட்னா அதை முதல்ல நீ பார்த்து இதுல இப்படிலாம் இருக்குது, அதனாலதான் நீ இன்செக்ட்ல வைக்க முடியும். ஒரு ஆர்கனிசத்தை பத்தி தெரியாம இது ஒரு அனிமல் சும்மா சொல்லலாமே தவிர அது அனிமலா பிளான்ட்டா? சரி, ஒரு சில அனிமல் கிரீன் கலர்ல இருக்கும். வெட்டுக்கிளி பாக்குறீங்க, கிராஸ் சூப்பர், கிரீன் கலர் இருக்கு, கிரீன் கலர்னா போட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரிங்களா? அதோடைய கேரக்டரை பத்தி நீ தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களால சொல்ல முடியும்னு சொல்றாங்க. சரிங்களா? This helps in identifying similarities and dissimilarities among the individuals of the same kind of organism as well as other kind of organism. அப்ப ஒரு ஆர்கனிசத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னா எது எதெல்லாம் இதே மாதிரியோ இருக்கு அப்படின்னு. இப்ப ஒண்ணு இல்லப்பா, அப்ப பிளான்ஸ் எடுத்துங்களேன்.
பிளான்ஸ்ல மாமரத்தை பார்க்குறோம், பூ பூக்குது. சரியா? அந்த பக்கம் கொய்யா மரம் பார்க்குறோம், அதுவும் பூ பூக்குது. அப்ப என்ன பண்றீங்க? இதோட கேரக்டர் என்னன்னு உங்களுக்கு தெரியும், இதோட கேரக்டர் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இது ரெண்டுத்தையும் நீங்க எங்க வைப்பீங்க? பிளான்ஸ்ல எங்க வைப்பீங்க? ஆஞ்சியோஸ்பெர்ம்ல தான் வைக்க முடியும். ஏன்னா அது ஃப்ளவரிங் பிளான்ஸ். சரியா சார்? இன்னொரு கேட்டகரி அதுல நீங்க பிரிக்கணும்னு வச்சுக்கோ. மாமரம் இருக்கு, கொய்யா மரம் இருக்குது, இந்த பக்கத்துல வாழை மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இந்த 4 பத்தின கேரக்டர் உங்களுக்கு தெரியும். அது லீஃபை பத்தி பார்த்துருப்பீங்க, ஃப்ளவர் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க, அதோட ரூட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இருந்தா தான் நீங்க அதை எப்படி பிரிக்க முடியும். இப்ப மாமரத்தையும் கொய்யா மரத்தையும் எங்க பிரிப்பீங்க? ஆஞ்சியோஸ்பெர்ம் தான். ஆஞ்சியோஸ்பெர்ம்ல எப்படி பிரிப்பீங்க? டிவிஷன் என்னவா பிரிப்பீங்க? டைகாட்டிலிடனே, மோனோகாட்டிலிடனே சொன்னா இல்லையா? அப்ப மாமரத்தையும் கொய்யா மரத்தையும் நீங்க என்ன தான் பண்ண முடியும்? டைகாட் பிளான்ட்ஸுக்குள்ள தான் கொண்டு வர முடியும், இருவித்திலை தாவரத்துக்குள்ள தான் வைக்க முடியும். தென்னை மரத்தையும் வாழை மரத்தையும் ஒரு இப்ப ஆமா மோனோகாட்டு தான், கரெக்ட் தான், ஒரு வித்திலை தாவரத்தை தான் வைக்க முடியும். ஏன் டவுட்டா? அப்ப தென்னை மரம் ஒரு வித்திலை வராதா? ஒரு வித்திலையான்னு டவுட்டா? நீ கேட்கறது பார்த்தா எனக்கு டவுட் வருதேம்மா. ஐயோ கோகனட் கண்டிப்பாமா, நாங்க பாத்துடுறோம்மா. வேற சொல்லிட்டியாம்மா? இல்ல கோகனட் வந்து இதுதான். சரியா? ஒரே நிமிஷம் இருங்க. அதுல இல்லம்மா கோகனட்டை பத்தி எது இருக்கா? மோனோகாட்டு தான்மா, வேணாமா, ஒரு வித்திலை தாவரம் தான். சரியா? கோகனட்டை பத்தி எங்க இருக்கும்? ட்ரூப் டைப் ஆஃப் ஃப்ரூட் இருக்கும். மோனோகாட்டுக்கு கோகனட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா? இருக்கம்மா. இல்ல மோனோகாட்டை பத்தி கொடுத்துருப்பாங்க சீட்ல. மோனோகாட்ல ஸ்கூட்டர்லம் இருக்கும், அலிரோன் லேயர் இருக்கும் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரைட், ஓகே. அது மோனோகாட்டு தானே ராஜா. இப்ப பாருங்க அதோட கேரக்டர். நீங்க வாழை மரத்துல ஆணிவேர் இருக்கா? டேப் ரூட் சிஸ்டம் இருக்கா? சரியா? அது ரைசோம் வந்துடும், சல்லிவேர் மாதிரி தான் இருக்கும். தென்னை மரத்துல டேப் ரூட் இருக்கா? அதுவும் சல்லிவேர் தான் இருக்கும். சல்லிவேர்னா அந்த வேட்டு வேர் சைடில் வந்துடும். சரிங்களா? இப்படிதான் இருக்கும். அப்ப இதோட கேரக்டர் நீங்க தெரிஞ்சா தானே அதை நீங்க பிரிக்க முடியும். அதை பத்தி தெரியாம உங்களால என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாதுன்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அப்ப இது எதுக்காக நமக்கு உதவுது? இந்த மாதிரி டாக்ஸானமி கேட்டகரியா பிரிக்கிறீங்க இல்லையா, அது எதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, similarities and dissimilarity among the individual of the same kind of organism as well as other kind of organism. அதோட similarities என்ன, டிசிமிலாரிட்டிஸ் என்ன, இதுக்கு என்ன ஒற்றுமை இருக்கு, இதுக்கு என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியும். எதனால? டாக்ஸானமி கேட்டகரியை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தா தான். ஓகேவா? புரிஞ்சுதா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கேட்டகரியை பத்தி நம்ம பார்ப்போம். சரியா? ஒவ்வொரு கேட்டகரியை பத்தி நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஸ்பீசிஸ், சிற்றினம் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஸ்பீசிஸ். இருக்கிறதுலயே ஸ்பீசிஸ் பத்தி என்ன சொல்றோம்? என்ன சொல்லு? அதான் லோயஸ்ட் சொன்னோம். கரெக்டா? இதான் இருக்கிறதுலயே லோயஸ்ட் கேட்டகரி ஸ்பீசிஸ். பட் கேரக்டர் லெவல் மிக அதிகமான கேரக்டர் கொண்டது ஸ்பீசிஸ். இது மறக்காதீங்க. டாக்ஸானமி கேட்டகரியில் இருக்கிறதுல லோயஸ்ட் கேட்டகரி, ஆனா கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப அதிகமானதா இருக்கும். இதான் அதிகமா இருக்கும். சரிங்களா? டாக்ஸானமிக் ஸ்டடீஸ் கன்சிடர் எ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கனிசம் with fundamental similarities as a species. ஃபண்டமெண்டல் அடிப்படையா இந்த பிளான்ட்டுக்கும் இந்த பிளான்ட்டுக்கும் அப்படியே டிட்டோவா அசலா ஒரே மாதிரியா இருக்குது, அது ஒரு ஸ்பீசிஸ். இங்க ஒரு தக்காளி செடி இருக்கு, அங்க ஒரு தக்காளி செடி இருக்குது, என்ன வித்தியாசம் இருக்கு போகுது? இடம் தான் வேற வேற இடமா தவிர அதோட இருக்கக்கூடிய லீஃபோடைய ஈஸ்டிவேஷனா இருக்கட்டும், அல்லது அதுல இருக்கக்கூடிய நரம்பு அமைவா இருக்கட்டும், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுல பூக்கிற பூவும் அங்க இருக்கிற தக்காளியில் பூக்கிற பூக்கும் ஒன்னே தான். அதை நீங்க ஞாபகம் வச்சு. ஓகே, குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கனிசம் வித் ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ். அடிப்படையா அது ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அதனால அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஸ்பீசிஸ் சொல்றோம். அல்லது குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கனிசம் அப்படி சொல்லலாம். ஒரே மாதிரியான ஒற்றுமைகளை கொண்ட உயிரினங்கள்லாம் ஸ்பீசிஸ் நம்ம சொல்றோம் அப்படின்றோம். ஓகே, ஒன் should be able to distinguish
one species from other closely related species based on the distinct morphology differences. அதாவது ஒரு ஸ்பீசிஸ்க்கும் இன்னொரு ஸ்பீசிஸ்க்கும் வித்தியாசத்தை ஒருவர் கண்டுபிடிக்கலாம். எப்படி? மார்பாலஜியை வச்சு கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லைப்பா, இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், மாமரம் எடுத்துக்கிறோம். மாமரத்தோடைய பைனாமியல் நேமு மாஞ்சிஃபெரா இண்டிகா தான். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, மாமரத்திலேயே வெரைட்டி நிறைய இருக்கா, மல்கோவா அப்படிலாம் இருக்குதா இல்லையா? அப்ப ஒரே மாதிரியா இருந்தா கூட கொஞ்சமாவது டிஃபரன்சியேஷன் இருக்கா? மேபி வேற ஸ்பீசிஸ் இருக்கலாம். இது நீங்க வேற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கேபேஜ், கோஸ் இருக்குது, அப்புறம் வேற என்ன இருக்குது, அதோட வெரைட்டிஸ்லாம் என்னெல்லாம் வரும் சொல்லுங்க. காலிஃப்ளவர் ஒன்று இருக்குது. புரியுதுங்களாப்பா? சி, இதுல அதோட பைனாமியல் நேம் போட்டு வெரைட்டிஸ்னு சொல்லிட்டு அதோட பேரை கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப இருந்தா ஸ்பீசிஸ்க்கு ரிலேட்டட் ஸ்பீசிஸ் கூட என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில வேறுபட்டு இருந்தா அது வேற ஸ்பீசிஸா போயிடும். சரிங்களா? அதான் அதுக்கு அர்த்தம். ஒன் ஸ்பீசிஸ் ஃப்ரம் த அதர் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் பேஸ்ட் ஆன் த டிஸ்டிங்க்ட் மார்புலர் டிஃபரன்சஸ். லெட் அஸ் கன்சிடர் மாஞ்சிஃபெரா இண்டிகா, சொலானம் டியூபரோசம் அண்ட் பாந்திரா லியோ. இது மூணுமே இப்ப பாருங்க, மாஞ்சிஃபெரா இண்டிகான்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது, மாம்பழம். சொலானம் டியூபரோசம் அப்படின்றது பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு. பாந்திரா லியோன்றது சிங்கம். சரிங்களா? இப்ப இந்த மூணு நேம் கொடுத்துருக்காங்க. ஆல் த த்ரீ நேம்ஸ் லைக் இண்டிகா, டியூபரோசம் அண்ட் லியோ ரெப்ரசன்ட் த ஸ்பெசிபிக் எபித்தட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்பீசிஸ்னாலும் ஸ்பெசிபிக் எபித்தட்னாலும் ஒன்று தான். சிற்றினம் தமிழில் ஒரே வார்த்தை தான், சிற்றினம் மட்டும்தான். ஆனால் இங்கிலீஷில் இது மட்டும் ஸ்பீசிஸ் ஆர் ஸ்பெசிபிக் எபித்தட். அப்போ இது மூணு பேர்லையும் என்ன கொடுத்துருக்காங்க? டியூபரோசம் அது ஒரு ஸ்பீசிஸ் நேம். சரியா? அப்ப லியோ அது ஒரு ஸ்பீசிஸ் நேம். அதே மாதிரி இண்டிகா ஒரு ஸ்பீசிஸ் நேம். சார் இதுலயே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உருளைக்கிழங்கு ஃபேமிலி எடுத்துக்கிறோம். உருளைக்கிழங்கு ஃபேமிலி வேற என்ன வருது? சொலானம் நைகரம் வருதா? சொலானம் மெலஞ்சினா அப்படின்னு வருதா? அப்ப சொலானம்ன்றது பேரின பெயர், ஆனா ஸ்பீசிஸ் வந்து அப்ப வேற. இப்ப பாருங்க, நீங்க உருளைக்கிழங்குக்கும் கத்திரிக்காய்க்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்குது? என்ன இருக்கும் மேல? ஷேப், கலரு. முக்கியமானது யார் சொல்றீங்கன்னு பாக்குறோம். ரூட் எது? ரூட் எதுக்கு? சொல்லுமா சொல்லு. உருளைக்கிழங்கு ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் எனக்கு கேட்கல. மண்ணுக்கு கீழே வளரணும் எல்லாரும் தான் சொல்லுவீங்க. அது மண்ணுக்கு கீழே வளர்ந்தா அது ஸ்டெம் கிடையாது, ரூட்டு தானே சொல்லுவேன். ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன். சரிங்களா? அப்ப எல்லாமே வெஜிடபிள் தான் யூஸ் பண்றேன். அந்த ஸ்பீசிஸ்ல சொலானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி வெஜிடபிளா தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா அது எப்படி எதனுடைய மாடிஃபிகேஷன்றதால அது தனியா வச்சுட்டான், வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி தான். அப்ப அதே மாதிரி இதை கூட தான் சொல்லணும். பாந்திரா லியோ, டைகிரிஸ் இருக்கு, பார்டஸ் இருக்கு, சிறுத்தையெல்லாம் இருக்குது இல்லையா? அப்ப பாந்திரான்றது ஒரு காமன் ஜீனஸ் நேம். ஸ்பீசிஸ் வந்து வேரி ஆகலாம், கொஞ்சம் டிசிமிலாரிட்டிஸ் இருந்திருக்கும், அதனால தனியா வச்சிருப்பாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? ஆல் தி த்ரீ நேம்ஸ் இண்டிகா இதெல்லாம் வந்து ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்றோம். பை த ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் மாஞ்சிஃபெரா, சொலானம், பாந்திரா, அதை நாம என்ன சொல்றோம்? ஜெனிரா ஆர் ஜீனஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அண்ட் ரெப்ரசன்ட்ஸ் another higher level of taxon or category. அப்ப ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்பீசிஸ் பார்த்தோம், அதுதான் இண்டிகா, லியோ, பெர்னாகுது டியூபரோசம். சரியா? இதை விட அதிகமான கேட்டகரி யாருங்க? ஜீனஸ். அதுதான் பாந்திரா, மாஞ்சிஃபெரா, சொலானம் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? Each genus may have one or more than one specific epithet representing different organisms. ஒரு ஜீனஸ்ல ஒரே ஒரு ஸ்பீசிஸ் இருக்கலாம், ரேர் கண்டிஷன் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஜீனஸ்க்கு இல்ல நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு. சரியா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான், சொலானம் மெலஞ்சினா ஒரு ஸ்பீசிஸ், சொலானம் டியூபரோசம், சொலானம் நைகரம் எல்லாமே நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு. அல்லது ஒரே ஸ்பீசிஸ்ன்றது கூட இருக்கும். அது வந்து மோனோடைபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல அதுல ஒண்ணு மட்டும்தான் அந்த ஸ்பீசிஸ் வந்ததுன்னா அப்படி சொல்லுவாங்க. அதை பத்தி நமக்கு இங்க சொல்லல, அது நமக்கு தேவை. ஓகே? பட் ஹேவிங் மார்பாலஜிக்கல் சிமிலாரிட்டிஸ். சரிங்களா? டிஃப்ரெண்ட் ஆர்கனிசமா இருந்தாலும் ஒரு சில வந்து மார்பாலஜிக்கலா சிமிலாரிட்டிஸாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே?
For example, Pandira as another specific epithet called tigris. சார் பாந்திரா அப்படின்ற ஒரு ஜீனஸ்ல முன்னாடி லியோ பார்த்தோம். லியோனா சிங்கம், சரியா? ரெண்டாவது டைகரிஸ், சரிங்களா? சார் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பட் ஹேவிங் மார்பாலஜிக்கல் சிமிலர். சார் மார்பாலஜிக்கலா பாக்குறோம், புலிக்கும் சிங்கத்துக்கும், சாரி சிங்கம் புலி, கரெக்ட் தான், சிங்கம் புலியும் பார்க்கும்போது மார்பாலஜிக்கலா ஒரு 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 சில சிமிலாரிட்டிஸ், அதை விட்டு இல்ல சிறுத்தைக்கும் புலிக்கும் பார்க்கும்போது ஓரளவுக்கு மார்பாலஜிக்கலா சிமிலர், கலர் கொஞ்சம் வேரி ஆகலாம் கூட, ஒரே மாதிரி சைஸா இருக்கிற மாதிரிலாம் இருக்கும், சரிங்களா? ஆனா ஒரே ஸ்பீசிஸ் அது கிடையாது, சரிங்களா? ஏன்னா அதோட ஏதாவது ஒரு கேரக்டர் வேறுபட்டா கூட அது என்ன பண்ணுவாங்க, வேற ஸ்பீசிஸ் வைப்பாங்க, சரிங்களா? அண்ட் சொலானம் இன்க்ளூட் ஸ்பீசிஸ் லைக் நைகிரம். நைகிரம்னா ஐயோயோ, முன்னாடி சொலானம் மெலஞ்சினா பிரிஞ்சல் கிடையாதுமா. சொலானம் யார் சொல்றீங்க பார்க்கலாம்? மணத்தக்காளி. சொலானம் மெலஞ்சினா தான் பிரிஞ்சால், புரியுதா? சொலானம் நைகிரம்ன்றது மணத்தக்காளி, சரிங்களா? ரைட். அப்ப சொலானத்துல ஸ்பீசிஸ் லைக் நைகிரம் இருக்கு அண்ட் மெலஞ்சினா இருக்கு, சரியா? ஏற்கனவே என்ன பார்த்தோம், சொலானம் டியூபரோஸும் பார்த்தோம், அதுலயே வேற ஸ்பீசிஸ் தான் நைகிரம், அதுலயே வேற ஸ்பீசிஸ் தான் மெலஞ்சினா. சொலானத்துல வேற வேற ஸ்பீசிஸ் இருக்கு, சரிங்களா? ஹியூமன் பீயிங்ஸ் பிலாங்ஸ் டு தி ஸ்பீசிஸ் சாப்பியன்ஸ். ஹோமோ சாப்பியன்ஸ் சொல்றோம். ஹோமோன்றது ஜீனஸ் நேம், சாப்பியன்ஸ்ன்றது ஓகே, which is grouped in the genus ஹோமோ. எது கீழே வச்சிருக்கு? ஹோமோ. அப்ப இந்த ஜீனஸ் நேம் ஹோமோ, ஸ்பீசிஸ் நேம் ஸ்பீசிஸ், சரிங்களா? the scientific name thus for human being is written as ஹோமோ. சயின்டிபிக் நேம்னா வெறும் ஸ்பீசிஸ் நேம் எழுதக்கூடாது, எப்பவுமே ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ் நேம் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம எழுதணும், ஓகேவா? இது வரைக்கும் பார்த்துல ஏதாவது டவுட் இருக்கா பாரு. சரி, அப்ப ஸ்பீசிஸ்னா என்னது? குரூப் ஆஃப் ரிலேட்டட் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் வித் ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ், அடிப்படை ஒற்றுமைகளை கொண்ட, அது ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஸ்பீசிஸ்னு சொல்றோம், ஓகேவா? இது ஈஸி தானே, ஸ்பீசிஸ் புரிஞ்சிச்சுன்னா மற்றதெல்லாம் ஈஸி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? ரைட். ரெண்டாவது வந்து நம்ம பார்க்க போறது ஜீனஸ். ஜீனஸ்னா பேரினம், தமிழ்ல பேரினம். ஜெனிரா, இங்கிலீஷ்ல வேற மாதிரி என்ன சொல்லலாம், ஜீனஸ் ஆர் ஜெனிரா அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? ஜீனஸ் கம்ப்ரைசஸ் எ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீசிஸ். இது மட்டும்தான் நமக்கு முக்கியம், ஒன்றுக்கொன்று தொடர்புடைய சிற்றினங்கள், அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஜீனஸ் சொல்றோம். which has more characters in common in comparison to species of other genera. அப்படின்னா என்ன? which has more characters in common in comparison to species of other genera. வேற ஜீனஸை நீங்க இது பண்ணும்போது ஜெனரலா இதுல நிறைய கேரக்டர்ஸ் உங்களுக்கு வரும் அப்படின்றாங்க, சரிங்களா? வேற ஜெனிராவை போகும்போது இது கொஞ்சம் அதிகமா இருக்கும். we can say that genera are aggregates of closely related. வேற மாதிரி நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஜெனிரா அப்படின்றத க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் சொல்லலாம், ஒண்ணுக்கு ஒன்று தொடர்புடைய சிற்றினங்கள்லாம் ஒன்னா சேர்ந்தா ஒரு ஜீனஸ்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், பொட்டேட்டோ அண்ட் பிரிஞ்சால் ஆர் டூ டிஃபரெண்ட் ஸ்பீசிஸ். பொட்டேட்டோவும் பிரிஞ்சாலும் வேற வேற ஸ்பீசிஸ், பட் போத் பிலாங் டு தி ஜீனஸ் என்னது, சொலானம், சரிங்களா? ரைட். அதே மாதிரி லயன், பாந்திரா லியோ, லியோபார்ட் அதாவது சிறுத்தை, பாந்திரா பார்டஸ். புலிக்கு வந்து பாந்திரா டைகர்ஸ். வித் செவரல் காமன் ஃபீச்சர்ஸ் ஆர் ஆல் ஸ்பீசிஸ் ஆஃப் தி ஜீனஸ் பாந்திரா, சரியா? அதாவது ஸ்பீசிஸ் வேற வேற, ஆனா சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுனால தான் எதுல வச்சுக்கிறாங்க, ஒரே ஜீனஸ் கீழே வச்சுட்டாங்க, சரிங்களா? ரைட். திஸ் ஜீனஸ் டிஃபர் ஃப்ரம் அனதர் ஜீனஸ் பெலிஸ் which includes catus. சார் இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும், பாந்திரா அப்படின்ற ஜீனஸ் பெலிஸ் என்ற ஜீனஸ்ல இருந்து வேறுபடுகிறது, சரிங்களா? இப்ப பாந்திரா அப்படின்றது எல்லாமே காட்டுல வாழக்கூடிய விலங்கினங்களா இருக்கும், ரொம்ப டேஞ்சரஸ், இது மூணுமே ரொம்ப டேஞ்சரஸ். ஆனா பூனை வீட்டில் தான் இருக்கும், ரொம்ப டேஞ்சரா பார்த்தா பெரிய டேஞ்சர்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, நம்மளே அதை அடிச்சிடலாம், ஓகே? ரைட். அப்ப பெலிஸ்ன்றது இதுக்கான பேரினம், பெலிஸ் கேட்டஸ் அதோட பைனாமில், சரிங்களா? இது புரியுதா? அப்ப
ஆனா அடுத்து ஃபேமிலியில் வரும்போது எல்லாம் ஒரே ஃபேமிலியில் வரும். சரிங்களா? ஏன்னா அது குரூப் ஆஃப் நீங்க ஜீனஸை சேர்க்கும் போது அது ஃபேமிலியில் வந்துடும். ஆனா பாந்திரா அப்படின்றது புலி, சிறுத்தை, சிங்கம், இது மூணுத்துக்கும் பாந்திரா தான். பூனைனா பெலிஸ், இதுதான் ஜீனஸ். சரிங்களா? ரைட். இப்போ ஜீனஸ் ஓகேவா? இப்போ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீசிஸ் எல்லாத்தையும் நீங்க ஜீனஸ்ல வைக்கணும். சரிங்களா? சரி, அடுத்தது ஃபேமிலினா குரூப் ஆஃப், இது என்ன சொல்லுவோம், ரிலேட்டட் ஜீனஸ் ஆர் ஜெனிரா, ஒண்ணுக்கு ஒண்ணு. இப்ப நான் சொன்னது மாதிரி பெலிஸ் கேட்டஸ் பூனையோட பைனாமியல் நேம், பாந்திரா லியோ சிங்கத்தோட பைனாமியல் நேம். சரிங்களா? அப்ப அந்த ரெண்டு ஜீனஸும் வேற வேற. ஆனா குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜீனஸ்லாம் என்ன சொன்னோம், ஒரே ஃபேமிலியில் வைப்போம். பெலிடே அப்படின்னு ஒரு ஃபேமிலியில் படிப்போம். சரிங்களா? அதை பாருங்க. The next category family as a group of related genera with still less number of similarities as compared to genus and species. அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்பீசிஸையும் ஜீனஸையும் கம்பேர் பண்ணும்போது சிமிலாரிட்டிஸோட எண்ணிக்கை குறையும், குறைஞ்சிக்கிட்டு தான் போகும். மேலே போக போக அந்த சிமிலாரிட்டிஸோட எண்ணிக்கை என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டு தான் போகும். அப்போ இப்போ என்ன சொல்லலாம்னா, ஸ்பீசிஸில் அந்த சிமிலாரிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும், ஜீனஸ் போகும்போது அதோட குறைஞ்சிருக்கும், ஜீனஸ்ல இருந்து ஃபேமிலி போகும்போது அதை விட குறையும். சரிங்களா? ரைட். ஃபேமிலிஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் போத் வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ். இந்த அனலைன் பண்ணிப்போம். ஒரு தாவர குடும்பம் பிளான்ட் ஃபேமிலி அப்படின்றது எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னா, அதோடைய வெஜிடேட்டிவ் கேரக்டரையும் பிளஸ் ரீப்ரொடக்டிவ் கேரக்டரையும், அதில் என்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு பண்றாங்க. ஓகே. அமாங் பிளான்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 3 டிஃபரண்ட் ஜெனிரா லைக் சொலானம், பெட்டூனியா, டாட்டூரா, இந்த மாதிரி இடத்தெல்லாம் நீங்க அனலைன் பண்ணி வச்சுக்கோ. சொலானம், பெட்டூனியா, டாட்டூரா ஆர் பிளேஸ் இன் தி ஃபேமிலி சொலானேசி. அதாவது ஃபேமிலி ஒண்ணுதான்டா ராஜா, ஃபேமிலி ஒண்ணுதான் ராஜா. ஆனா நான் என்ன சொன்னேன், ஃபேமிலின்றது என்னது, குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜீனஸ் ஆர் ஜெனிரா. அப்ப சொலானம்ன்றது ஒரு ஜீனஸ், பெட்டூனியான்றது ஒரு ஜீனஸ், டாட்டூரான்றது ஒரு ஜீனஸ். இது ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேஷன் இருக்கிறதுனால சொலானேசி குடும்பத்துக்கு கீழே வச்சிருக்காங்க. சரியா? டாட்டூரா மெட்டல் படிச்சிருப்பீங்க. என்னது என்னது டாட்டூரா மெட்டல் தமிழ் முடியும் சொல்லு. அங்க போ லேட்டா கேட்டேன். ஓ மை காட், இல்லையா? ஊமத்தம்பூ. ஓ மை காட், ஊமத்தம்பூமா. அப்புறம் பெட்டூனியா, பெட்டூனியா ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்னமெண்டலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அப்ப இது மூணுமே ஃப்ளோரல் கேரக்டர்ஸோட அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொலானேஸ்ல வச்சிருப்பாங்க. சரிங்களா? அமாங் அனிமல்ஸ், இதே மாதிரி விலங்குகள்ல பேந்திரா, பேந்திரால என்னென்னலாம் வந்தது, லயன், டைகர், லியோபார்ட் இருந்தது. ஓகே. அலாங் வித் ஜீனஸ் பெலிஸ் ஏற்கனவே பார்த்தோம். சரி, அப்ப பேந்திரா அப்படின்றது ஒரு ஜீனஸ், பெலிஸ்ன்றது ஒரு ஜீனஸ். இது ரெண்டு ஜீனஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டடா இருக்கிறதுனால எங்க வச்சிட்டாங்க, எந்த ஃபேமிலி வச்சிட்டாங்க, அவ்வளவுதான் ராஜ், பெலிடே. சரிங்களா? அப்ப குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜீனஸை ஃபேமிலி கீழே வைக்கிறாங்க, அதான் அர்த்தம். அப்ப பாந்திராவும் பெலிஸும் ரெண்டும் எந்த ஃபேமிலியில தான் வருது, பெலிடே, மறக்காதீங்க. சரிங்களா? ரைட். Similarly, if you observe the features of a cat and a dog, you will find some similarities. சார், பூனைக்கும் நாய்க்கும் நீங்க கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும். சிமிலாரிட்டிஸ் என்ன சொன்னேன், போப்போ குறைஞ்சின்னு தான் வரும்னு சொன்னேன். என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கும் பூனைக்கும் நாய்க்கும்? நான் சொன்னா பூனை வரும் சார், நாயும் வரும், கூப்பிட்டா வருமா, ஏறி பத்துக்கும். நம்ம சிலர் பூனை கூடவும் சேர்த்து படுக்கிறோங்கிறாங்க, புரியுதா இல்லையா? ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும். பூனை பால் குடிக்கும், நாய் குடிக்கும். குட்டி நாய் குடிக்குதா, குடிக்குதா? கடையிலேருந்து பால் பாக்கெட்டை எடுத்து போடு. ரைட், ஓகே. அப்புறம் வேற என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கும் பூனைக்கு நாய்க்கும்? ரெண்டுமே நான்வெஜ் சாப்பிடும். சரி, டிசிமிலாரிட்டிஸ் சொல்லுவோம். சிமிலாரிட்டி சொல்லிட்டீங்க, ரெண்டுக்கும் இருக்கு. வேறுபாடு என்ன இருக்கு? பூனை மரம் ஏறும்,
நாய் ஏறாது. அப்புறம் சவுண்ட் டிஃபரன்சியேஷன் இருக்குது, சைஸ் டிஃபரன்சியேஷன் இருக்குது. பூனை நாய் ஒரே சைஸா? அப்புறம் வேற என்ன இருக்கு? முடியலாம் ஓகே தான், அவ்வளவுதான். கலர் வேற வேற இருக்கும், அவனு முடியலாம் இல்லாம ஒன்னா தான் இருக்கு. புரியுதா? அப்ப ஏதோ ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதாலதான் பூனையையும் நாயையும், சரியா, பூனையும் நாயும் ஒரு சில பண்புகள்ல சிமிலரா இருக்குது, ஒரு சில பண்புகள்ல வேறுபடுது அப்படின்னு பிரிச்சு வைக்கிறாங்க. சரியா? You will find some similarities and some differences as well. They are separated into two different families. Felidae. Felidae-னா என்ன குடும்பமா? And Canidae. நாய் குடும்பம். Canidae. Canis lupus familiaris ன்னு சொல்லுவாங்க, அதோட பைனாமியல் நேம். சரியா? இங்க கொடுக்கல. இப்ப Canidae நாய் குடும்பம். இப்போ கேன பையலையும் திட்டுறாங்களே, அப்ப நாய் பையலையும் திட்டுறாங்களா? சரி, என்னவா? ஃபெலிடேன்றது ஃபேமிலி, குடும்பம். பூனையும் புலியும் ஒரே ஃபேமிலி, ஆனா ஜீனஸ் வேற. அது பேந்திரா, இது பெலிஸ். புரியுதா? அப்ப ஒரு ரோட்ல போகுதுன்னு வச்சுக்கோ, அப்ப நீ எப்படி சமாளிக்கலாம்? அங்க பாரு புலி போகுது, ஒரு பூனையை பார்த்து அங்க பாரு புலி போகுதுன்னு சொல்ற, பக்கத்துக்கு சிரிக்க மாட்டான். அப்ப நீ என்ன சொல்லலாம்? டே எல்லாம் ஒரே ஃபேமிலி தான்டா, ஃபெலிடே ஃபேமிலி அப்படி சொல்லிட்டுன்னு சொல்லி சமாளிச்சுக்கணும். ஊர்ல போய் சொன்னோம்னா அவ்வளவுதான், ஐயோ இந்த பிள்ளைக்கு ஏதோ ஆகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களாப்பா? அப்ப ஃபெலிடே அப்படின்றது ஒரு ஃபேமிலி, அதுல என்ன ஜீனஸ் வருது? பாந்திரா அண்ட் பெலிஸ். அதே மாதிரி கேனிடே அப்படின்றது நாய் குடும்பம், அதுல கேனிஸ் அப்படின்றது ஒரு ஜீனஸ். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இதுதான் ஃபேமிலி, குடும்பம். ரைட். அடுத்து ஆர்டர். அவ்வளவுதானே? ஆர்டர்னா என்ன? ரிலேட்டட். அதெல்லாம் வந்துடும். சரிங்களா? You have seen earlier that categories like species, genus and families are based on the number of similar characters. இது மூணுத்தையும் நாங்க முன்னாடி படிச்சோம் இல்ல, ஜீனஸ், ஃபேமிலி, இது ஸ்பீசிஸ் எல்லாம் படிச்சோம் இல்லையா? நம்பர் ஆஃப் சிமிலர் கேரக்டர்ஸ் வச்சு படிச்சிருக்கோம். Generally, order and other higher taxonomic categories are identified based on the aggregates of character. இங்க பாத்துக்கப்பா, இதுக்கு முன்னாடி படிச்சீங்கல்ல என்னென்ன? ஸ்பீசிஸ், ஜீனஸ், ஃபேமிலி, இது மூணும் சிமிலர் கேரக்டரை அடிப்படையா கொண்டது. சிமிலர் கேரக்டர் கீழே இருந்து மேல வர வர என்ன ஆகும்? அதிகமாகுமா குறையுமா? குறையும், குறையும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்? ஆர்டர், கிளாஸ், ஃபைலம்லாம் படிக்கிறேன் இல்லையா? இது எதை பொறுத்தது? அக்ரிகேட்ஸ் ஆஃப் கேரக்டர், பண்புகளை அடிப்படையாக கொண்டது. மற்ற மூணும், கீழே இருக்கிற மூணும் சிமிலாரிட்டியை, ஒற்றுமைகளை அடிப்படையாக கொண்டது. இதுதான் வித்தியாசம். சரிங்களா? Order being a higher category is the assemblage of families. சார், ஃபேமிலிஸை விட ஆர்டர் உயரமான கேட்டகரி. கரெக்ட் தானே? கிங்டம், டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி இப்படிதான் வரும். ஓகே? அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டர் பீயிங் ஹையர் கேட்டகரி இஸ் த assemblage of families which exhibit a few similar characters. நீங்க அப்ப இப்படி ஏதாவது டவுட் வருதுன்னா, கிங்டம், டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? ஆர்டர் பார்க்குறோம், ஆர்டர் பார்க்குறோம். அப்போ அசம்பிளேஜ் ஆஃப் எதோட கேரக்டர்? ஃபேமிலியோட இதுதானே சொல்றாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? The similar characters are less in number as compared to different genera included in a family. அப்ப இங்க பாருங்க, சிமிலர் கேரக்டர் என்ன ஆகுது? கம்மி ஆகுது. ஜெனிரா எங்க இருக்குது? இங்க இருக்குது. சரியா? அங்க இருந்து போக போக உங்களுக்கு என்ன ஆகும்? குறைஞ்சிட்டே தான் வரும். ஓகேவா? ரைட். அடுத்தது plant families like convolvulaceae, ரைட்டா, Solanaceae are included in the order Polemoniales. அதாவது இது ஒரு ஃபேமிலி, Solanaceae. முன்னாடி பார்த்துட்டோம், சொலானம், நைகரம் இதெல்லாம் வரும்னு பார்த்தோம். அண்ட் Convolvulaceae, ஃப்ளவரோடைய கேரக்டர் அந்த ஓனாந்தழன்னு சொல்லுவாங்க. நான் படம் வேணுமா பாருங்க. ஓனாந்தழன்னா அந்த மாலை கட்டுறாங்கல்லம்மா, பூ மாலைகளை கட்டுறாங்களா, ஒரு இலையை மடிச்சு மடிச்சு வைப்பாங்கல்ல, அது Convolvulaceae தான். சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் எந்த ஆர்டர்ல வைக்கிறாங்க? பாலிமோனியஸ், மெயின்லி பேஸ்ட் ஆன் ஃப்ளோரல் கேரக்டர். சொலானேஸில் இருக்கக்கூடிய ஃப்ளவரும் அதே மாதிரி கன்வால்வேஸில் இருக்கக்கூடிய ஃப்ளவரும் மோரார்லெஸ் ஒரே கலரு, ஒரே மாதிரியா இருக்குன்றதுனால பாலிமோனியல்ஸ். எப்பவுமே பிளான்ட்டை பொறுத்த மட்டும் ஆர்டர், வரிசை எப்படி முடியும்? ஏல்ஸ்ல முடியும். ஞாபகம் வச்சுக்கப்பா, ஏல்ஸ்.
பிளான்ட்ல மட்டும் இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபேமிலி எப்படி முடியும்? CEAE. புரியுதுங்களாப்பா? இதுதான் பிளான்ட்ல மட்டும் எப்பவுமே ஆர்டர் எப்படி முடியும்? ஏல்ஸ்ல முடியும். அப்ப நீங்க போயிட்டு அங்க போயிட்டு எதையும் யோசிக்க வேண்டாம், ஏல்ஸ்னு முடிஞ்சிருக்கு. அப்பயும் ஒன்று டிஃபிகல்ட் பண்ணா வேற ஏதாவது ஒண்ணுமே இல்லாதது ஏதாவது ஒன்று கொடுப்பான். ஓகேவா? ரைட். மெயின்லி பேஸ்ட் ஆன் த ஃப்ளோரல் கேரக்டர்ஸ். அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வினா, கன்வாலுலேசி குடும்பமும் சொலானேசி குடும்பமும் எந்த பண்புகளின் அடிப்படையில பாலிமோனியல்ஸ் என்ற ஆர்டர்ல வச்சிருக்காங்க? அவ்வளவுதான், ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் அடிப்படையாக. சரிங்களா? ரைட். தி அனிமல் ஆர்டர். சார் அதே மாதிரி அனிமலுக்கு வருவோம். கார்னிவோரா அண்ட் includes families like Pelidae and Canidae. Carnivores அப்படின்னா என்ன? கார்னிவோர்ஸ் விலங்குண்ணிகளா? கார்னிவோர்ஸ்னா விலங்குண்ணி தான்மா. எர்பிவோர்னா தாவர உண்ணிமா, தாவரங்களை சாப்பிட்றது. கார்னிவோர்ஸ்னா விலங்குண்ணி தான். கார்னிவோரானாவே என்ன அர்த்தம்? விலங்குகளை சாப்பிடக்கூடியது அப்படின்னு நம்ம மீன் பண்ணிக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப கார்னிவோரா அப்படின்றது ஆர்டர், விலங்குகள்ல வரக்கூடிய ஒரு வரிசை. ஆனா பிளான்டோடைய ஆர்டர் ஏல்ஸ்னு முடிஞ்சது, இங்க அப்படி வராது. ரா ஆர் ஏன்னு முடியும், டிப்டிரா அப்படிதான் முடியும். சரிங்களா? இன்க்ளூட்ஸ் என்னென்ன ஃபேமிலி வருது கார்னிவோரால? பெலிடே, பூனை, நாய் குடும்பமும் பூனை குடும்பமும் எந்த ஆர்டர்ல வச்சுக்கிறாங்க? கார்னிவோரா. கொஸ்டின்ஸ்னு வரும்போது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்து புரிஞ்சிச்சா? ரைட்டு. அடுத்தது யார் இருக்கா? கிளாஸ். அப்ப இங்க கேரக்டர் தான் நம்ம சொல்லணும், சிமிலாரிட்டிஸ் பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆர்டருக்கு அப்புறம் கேரக்டரை பத்தி தான் சொல்லுவீங்க. ஸோ திஸ் கேட்டகரி இன்க்ளூட்ஸ் ரிலேட்டட் ஆர்டர்ஸ். ஒன்னுக்கு ஒன்று தொடர்புடைய வரிசைகள்லாம் எதில் வைப்பாங்க? வகுப்புன்னு கீழே வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் பிரிமேட்டா. பிரைமேட்ஸ்னா என்னப்பா? எங்கே பார்த்து கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். பிரைமேட்ஸ் குரங்கு, மனுஷ குரங்கு, மனுஷ குரங்கு, கொரில்லா, சிம்பன்சி, இதெல்லாம் பிரைமேட்ஸ். பிரைமேட்ஸ்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் யோசிக்கக்கூடிய தன்மை கொண்டது. இந்த டிஜிட் விரல்கள் இது மாதிரி இருக்கும். குரங்குக்கு விரல் இருக்கா? சிம்பன்சிக்கு இருக்குதா? அதெல்லாம் பிரைமேட்ஸ்ல தான் வரும். சரிங்களா? ரைட். அப்ப இங்க பாத்துக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமேட்டா அப்படின்றது ஒரு ஆர்டர், வரிசை. சரிங்களா? கம்பரைசிங் மங்கி, கொரில்லா, கிப்பன், இது மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்க, மத்தெல்லாம் விட்டுரு. சிம்பன்சி கிம்பன்சிலாம் விட்டுரு. கொரில்லா, மங்கி, கிப்பன் இஸ் பிளேஸ்ட் இன் கிளாஸ் மம்மாலியா. மம்மாலியா என்ன? பாலூட்டி தானே. along with the order carnivora that includes animals like tiger, cat, dog. அதாவதுப்பா இங்க மறுபடியும் கவனிச்சுக்கோ, பிரைமேட்டா அப்படின்றது என்னது? ஒரு ஆர்டர். பிரைமேட்டா அப்படின்றது ஒரு ஆர்டர். இந்த ஆர்டர் கீழே யார் யாரெல்லாம் வந்துட்டாங்க? மங்கி, கொரில்லா, கிப்பன். சரியா? எந்த கிளாஸ்ல வச்சிருக்காங்க இத? மம்மாலியா. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு ஆர்டர் இருக்கு. என்ன ஆர்டர்? கார்னிவோரா. இந்த கார்னிவோரால எது எதெல்லாம் வருது? டைகர், கேட், டாக். இதோட கிளாஸ் என்ன? மம்மாலியா. சரிங்களா? ஜஸ்ட் பாலூட்டிகள் தான். இப்போ பூனை பாலூட்டி தான், பால் குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடியது தான், அது ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? மெம்மாலியா ஆஸ் அதர் ஆர்டர்ஸ் ஆல்சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பாலூட்டிகள்ல வேற சில வரிசைகளும் உள்ள வருது. எது எதெல்லாம் குட்டி போட்டு பால் விட்டுதோ அதெல்லாம் மெம்மாலியாக்களை வச்சிருப்பாங்க. சரிங்களா? இது புரிஞ்சுக்கோ. ரைட்டா? அப்ப கிளாஸ்ன்றது என்ன? ரிலேட்டட் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் எங்க வச்சுப்பீங்க? கிளாஸ்ல வைப்பீங்க. அப்ப இங்க பாத்துக்கோ, கிளாஸ்ன்றது மம்மாலியா அப்படின்ற வகுப்பின் கீழே என்னென்ன ஆர்டர்லாம் வரும் அப்படின்னா பிரைமேட்டா வரும். சரியா? கார்னிவோரா வரும். சரியா? ஜென்ரலா இதை விட கொஞ்சம் என்ன ஆகுது, உங்களுக்கு கேரக்டர் குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதனால இதுல வச்சுட்டான். அண்ட் அடுத்தது யார் இருக்கா? ஃபைலம். ஃபைலம்ன்றது எதை குறிக்கும்? அனிமலை குறிக்கும். அப்ப ரிலேட்டட் இது என்ன சொல்லலாம்? ஃபைலத்தை என்ன சொல்லலாம்? எதுக்கு வேலை வரும்? கிளாஸ். அவ்வளவுதான். Classes comprising animals like fishes, amphibians, reptiles, birds along with mammals constitute the next higher category called phylum. சரியா? அப்ப ரிலேட்டட் கிளாஸஸ் எல்லாத்தையும் அதுக்கு அடுத்த கேட்டகரியான அனிமல்ஸ் எல்லாம் எடுத்து போய் ஃபைலத்துல வைக்கிறாங்க. ஓகே?
phylum. Okay, all this based on the common features like presence of notochord. சார் எப்படி சார் மீன், இருவாழ்விகள், ஊர்வன, பறவைகள்லாம் தூக்கிட்டு போயிட்டு ஃபைலம் ஒரே ஃபைலத்துல வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எதை பேஸ் பண்ணி? நோட்டோகார்டு, முதுகு தண்டா, முதுகு நானாமா, அண்ட் டார்சல் ஆலோ நியூரல் சிஸ்டம். இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க? ஒரு ஃபைலத்தின் கீழே வைக்கிறாங்க. என்ன ஏதாவது ஒரு ஃபைலம் சொல்லு. கார் டேட்டா கேள்விப்பட்டிருக்கியா? அப்ப கார் டேட்டாக்கெல்லாம் எதெல்லாம் வருது? மீன் வரும், ஆம்பிபியன்ஸ் தவளை அதெல்லாம் வந்துடும், ரெப்டைல்ஸ் பாம்பு இதெல்லாம் வந்துடும், பேர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, ஆர் இன்க்ளூடட் இன் ஃபைலம் கார் டேட்டா. இங்க பாத்துக்கோ, கார் டேட்டால எதெல்லாம் வருதுன்னா நோட்டா கார்டு யாருக்கெல்லாம் இருக்குதோ அண்ட் டார்சல் ஆலோ சிஸ்டம் நியூரல் சிஸ்டம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் எதில் வச்சுக்குவாங்க? கார் டேட்டா அப்படின்ற ஒரு ஃபைலத்தின் கீழே வச்சுக்கோங்க. சரிங்களா? அனிமல்ல. இன் கேஸ் ஆஃப் பிளான்ஸ், classes with a few similar characters are assigned to a higher category. என்னது? டிவிஷன். அப்ப அதுல இருந்து உங்களுக்கு சிமிலர் கேரக்டர்ஸ் என்ன ஆகுது? குறையுதுன்னு தான் சொல்றாங்க. எதில் வச்சுக்கிறாங்க? டிவிஷன்ல வைக்கிறாங்க. ஓகேவா? இது புரியுதா? இப்ப டிவிஷன்னா ஒண்ணு இல்லடா ராஜா, கிங்டம், பிளான்ட் கிங்டம், பிளான்டேன்னு போயிடும். டிவிஷன் வரும்போது டை காட்டிலிடனே, மோனோ காட்டிலிடனே அப்படி பிரிக்கலாம். இல்லைன்னா ஆஞ்சியோஸ்போமே, ஜிம்னோஸ்போமே அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. ஓகேவா? ரைட், இது நீங்க பாத்துக்குங்க. இது டாக்ஸானமிக் ஹையரார்கி. ஸ்பீசிஸ், ஜீனஸ், இல்லைன்னா எப்படி கிங்டம், டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். அப்ப இங்க சிமிலர் கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். இங்க அதை விட கொஞ்சம் குறையும். மீன்ஸ் நீ இப்படி கூட போட்டு குறையும். இங்க குறையும், அதை விட இன்னும் கொஞ்சம் குறையும். ஆனா ஆர்டர்ல இருந்து வரும்போது நீங்க என்ன சொல்லணும்? கேரக்டர்னு வந்துடணும். அவ்வளவுதான் ராஜா. கேரக்டர் நாங்க குறையுமா அதிகமாகுமா? எல்லாமே குறைஞ்சிட்டு தான் போகும். கீழே இருந்து மேல் நோக்கி செல்ல செல்ல சிமிலர் கேரக்டரும் சரி கேரக்டரும் சரி குறைந்து கொண்டே தான் செல்லும். இது ஒரு கொஸ்டின், நீட் கொஸ்டின், மறக்காதீங்க. சரிங்களா? சரி, பார்க்கலாமா? லாஸ்ட் யார் இருக்கா? கிங்டம்பா. கிங்டம்ன்றது என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? உலகம் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? கிங்டம்லாம் ஒண்ணும் இல்லை, ஜஸ்ட் பிளான்ட், அனிமேலியா, அவ்வளவுதான். ரெண்டே கிங்டம் தான் இருக்கு. அப்போ பிளான்டோட கேரக்டர்லாம் இருந்தா அதுக்கு வந்து வைக்க போறாங்க. அப்ப டிவிஷன் வர்றதெல்லாம் பிளான்ட் கிங்டத்துல வந்துடும், ஃபைலம்னு வர்றதெல்லாம் அனிமல் கிங்டத்துல. சரிங்களா? ஸோ ஆல் அனிமல்ஸ் பிலாங் டு வேரியஸ் ஃபைலா. அது நீங்க கார் டேட்டாவா இருக்கலாம், அப்புறம் என்னென்னலாம் இருக்குது வேற ஃபைலம் சொல்லு. ஆத்ரோபோடா, அன்னலீடா, இந்த மாதிரி 11 கிளாஸஸ், 11 டிவிஷனா இருந்தா கூட, ஃபைலமா இருந்தா கூட அது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? ஒரே கிங்டம்ல வைக்கலாம். சரிங்களா? ஆர் அசைன் டு த ஹையஸ்ட் கேட்டகரி கால்ட் கிங்டம் அனிமேலியா. எல்லா ஃபைலத்தையும் கொண்டு வந்து அனிமேலியா அப்படின்ற ஒரு கிங்டத்துல வைக்கிறோம். சரிங்களா? இந்த கிளாசிபிகேஷன் சிஸ்டம் ஆஃப் அனிமல்ஸ். த கிங்டம் பிளான்டே. சார் பிளான்டேல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். ஆல் பிளான்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் டிவிஷன். சார் பிரையோஃபைட்டும் பிளான்ட் தான், டெரிடோஃபைட்டும் பிளான்ட் தான், ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போமும் பிளான்ட் தான். அப்ப எல்லா பிளான்ட்டையும் தூக்கி வந்து கிங்டம் பிளான்டே அப்படின்னு வைக்கிறோம். சரிங்களா? henceforth we will refer to these two groups as animal and plant kingdom. மொத்தமே ரெண்டே கிங்டம் தான் இருக்குது. ரெண்டு. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆர்கனிசத்தை ரெண்டு கிங்டமா பிரிக்கலாம். ஒன்னு பிளான்ட் கிங்டம், இன்னொன்னு அனிமல் கிங்டம். புரிஞ்சிச்சா? இது லாஸ்டா வந்துட்டோம். இங்க வந்து வர வர குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கும். அடுத்து பாரு. The taxonomic categories from species to kingdom have been shown in ascending order starting with species. அதாவது எந்த ஆர்டர்ல இருக்குது? அசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப அசெண்டிங்னா தமிழ் என்னமா? கீழே இருந்து மேல போறது. அந்த ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸ்பீசிஸ்ல இருந்து இப்படி போயிட்டு இருக்குதா பார்க்கலாம். ஓகே, these are broad categories. However, taxonomists have also developed subcategories in this hierarchy to facilitate more sound and scientific placement of various taxa. நீங்க அனிமல் கிங்டம் படிக்கும்போது பார்ப்பீங்க சப் ஃபைலம். அது வந்து ஒவ்வொரு சயின்டிஸ்டுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இது வந்து ஜென்ரலா டாக்ஸானமிக் கேட்டகரினா 7 ஸ்டெப்ஸ் இருக்குன்றது நம்ம படிப்போம். ஒரு சில சயின்டிஸ்ட் சப் ஃபைலம், சப் ஸ்பீசிஸ், சப் ஜீனஸ், அது அவங்களோட விருப்பம். எதுக்காக?
இன்னும் எலாபரேட்டா ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இன்னும் உள்ள போறாங்க அப்படின்றாங்க. சரிங்களா? Look at the hierarchy in figure 1.1. அதாவது இதுமா. Can you recall the basis of arrangement? Say for example, as we go higher from species to kingdom, the number of common characteristics goes on. இதான் நீட் கொஸ்டின். சரியா? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த படத்தை பாருங்க, இந்த படத்துல ஸ்பீசிஸ்ல இருந்து கிங்டம்ல நோக்கி நீங்க ஒரு அசெண்டிங் ஆர்டர்ல போறீங்க. சரிங்களா? the number of common characteristics goes on decreasing. அல்லது similar characteristics கொடுத்தாலும் decreasing தான் சொல்லணும். புரிஞ்சுச்சா? புரியுதா இல்லையா? விளையாட்டு டெஸ்ட்ல பார்க்கலாம் இல்லையா? பொதுவான பண்புகள் போக போக குறைஞ்சு கொண்டே போகும். அந்த வார்த்தையை நீ ஞாபகம். lower the taxa, more are the characteristics that the members within the taxon share. கீழே போக போக ஓகே. higher the category, greater is the difficulty of determining the relationship to the other taxa at the same level. அதாவது நீங்க இந்த டாக்ஸானமி கேட்டகரியில எடுத்த உடனே ஜஸ்ட் இந்த ஃபைலத்துல வருதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா இதுக்குள்ள எப்படி வரும்ன்றது அவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியாது. ஆனா கீழ இருந்து ஒவ்வொன்றா சொல்லிக்கினே வந்தீங்கன்னா ஓ இந்த கேரக்டர் இருக்கிறதால இந்த ஃபேமிலியில் வச்சிருக்காங்க அப்படின்றது உங்களால சொல்ல முடியும்னு சொல்றாங்க. ஓகேவா? லுக் அட் த ஹையரார்கி இன் ஃபிகர். அது பார்த்துட்டோம். Say for example, as we go, அதான் நான் இப்போ சொன்னோம், ரைட். Hence the problem of classification becomes more complex. சரிங்களா? அப்படி நீங்க வந்து ஒன்னொன்னா கொண்டு போகும்போது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா ஆகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ டேபிள் பார்ப்போம். இப்போ நம்ம என்ன சொன்னோமோ அதே தான் இருக்கும். ஒரு சில சமயங்கள்ல அந்த டேபிள்ல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். சரியா? ரைட். இப்போ நமக்கு ஒரு 2 பிளான்ட் 2 அனிமலை பத்தின ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் மேன், மனுஷனுடைய பயாலஜிக்கல் நேம் என்னது? ஹோமோசேப்பியன்ஸ். ஜீனஸ் யாரு? ஹோமோ. ஃபேமிலி ஹோமினிடே. என்ன ஸ்பீசிஸா இருந்துட்டு போட்டோம், ஹோமோசேப்பியன்ஸா இருக்கட்டும், ஹோமோ எரெக்டஸா இருக்கட்டும், என்ன ஃபேமிலியில் தான் வருவாங்க? ஹோமினிடே. அப்போ ஹோமினிடே. அதுக்கப்புறம் வரிசை பிரைமேட்டா. ஏன்னா அந்த டிஜிட்ஸுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு உணரக்கூடிய திறன் இருக்கும். அண்ட் கிளாஸ் எதில் வராங்க? மெம்மாலியா, பாலூட்டிகள்லாம் வருவாங்க. சரிங்களா? அண்ட் இந்த இடத்த பொறுத்து மட்டும் இல்ல, ஃபைலம் கார்டேட்டா. ஏன்னா அனிமல்ன்ற போது ஃபைலம்னு சொல்றோம். கிங்டம்னு போட்டா அனிமல் கிங்டம் போடும், விலங்குலகம்னு சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி வீட்டி ஹவுஸ் ஃப்ளை. சரிங்களா? மஸ்கா டொமஸ்டிகா, வீடு, டொமஸ்டிக்னா உள்ள அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? ஜீனஸ் வந்து மஸ்கா, பிரச்சனை இல்லை. ஃபேமிலி மஸ்கிடே. எப்படியாவது திருப்பி சொல்லி போனா இந்த வார்த்தைகள் அப்படிதான் முடியும். சரிங்களா? அண்ட் ஆர்டர் என்னதுங்க? டிப்டீரா. இன்செக்ட்லாம் எதுல வரும்? டிப்டீரா அப்படின்ற வரிசை. கிளாஸ் வந்து இன்செக்டா. ஃபைலம் ஆர்த்ரோபோடா, கணுக்காலிகள். சரியா? அந்த ஜாயிண்டட் லெக்ஸ், 3 pairs of legs சொல்றோம்ல, அதுல வந்து ஆர்த்ரோபோடால வரும். ஓகேவா? ரைட். அது ஃபைலம் வந்து ஆர்த்ரோபோடா. ரைட். அதே பிளான்ட்டுக்கு வாங்க. மேங்கோ, மேஞ்சிபெரா இண்டிகா. மேஞ்சிபெரான்றது ஜீனஸ். அனகார்டியேசி, இது எங்கேயும் இதுக்கு முன்னாடி பார்க்கல, இந்த ஃபேமிலி இதில் தான் டேபிளில் தான் பார்ப்போம். அனகார்டியேசி. சரி, எந்த வரிசையில் வருது? சாப்பிண்டேல்ஸ். சார் இதெல்லாம் கூட நீங்கள் உள்ள வேர்டிங்கில் வந்துச்சு, இதெல்லாம் வரல, இம்பார்ட்டன்ட் போட்டு படிக்கணும். அண்ட் டைகாட்டி லிடனே, 23 தாவரங்கள்ல வருது மேங்கோ. சரியா? இது எதுல வரும்? ஆஞ்சியோஸ்பர்மே. இங்க டிவிஷன் சொல்லணும். இங்க வந்து என்னதுங்க? டிவிஷன் தான் ஆஞ்சியோஸ்பர்மேன்னு சொல்லணும். ரைட்டா? ரைட். அதே மாதிரி வீட்டு, கோதுமை, டிரிட்டிகம் ஏஸ்டிவம். ஜீனஸ் வந்து டிரிட்டிகம். ஃபேமிலி என்னங்க? போஏசி அல்லது கிராமினேசி. நம்ம படிக்க போற மார்பாலஜில பார்த்துக்கலாம். அண்ட் ஆர்டர் என்னதுங்க? போஏல்ஸ். ஏல்ஸ் முடியுது. ரைட்டா? அண்ட் கிளாஸை பொறுத்த மட்டும் மோனோகாட்டிலிடனே, ஒரு வித்திலை தாவரங்கள்ல வரும் கோதுமை. இதுவும் என்னதான்? ஆஞ்சியோஸ்பர்ம்கள் தான். ஆனா இங்க டைகாட்டு, இது மோனோகாட். சரிங்களா? இது மோனோகாட்டு தான். இங்க வந்து என்ன வருது? ஆர்டர் வந்து போயல்ஸ், இது சாப்பிண்டேல்ஸ். புரியுதா? ஃபேமிலி வேற வேற அப்படியே பிரிச்சுக்கிட்டே வரும். சரிங்களா? இந்த டேபிள் கம்பல்சரி நமக்கு முக்கியம். ஓகேவா? புரியுதா? இதுதான் நமக்கு டாக்ஸானமி கேட்டகரி. அண்டு சம்மரி பார்த்துடலாமா? ஏன் சம்மரி புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. இதுலேருந்து கொஸ்டின் வந்துச்சுன்னா புக்கில் இருந்து தான் சம்மரியில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஏதாவது
மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்காக இதை பார்த்துக்கலாம். இருக்குதா தமிழ் முடிக்கல இருக்குதா? இல்லைன்னா முறைக்காத. ரைட். தி லிவிங் வேர்ல்ட் இஸ் ரிச் இன் வெரைட்டி. அது தெரிஞ்சது தான். நம்ம வாழக்கூடிய உலகம் வெரைட்டி ஆஃப் ஆர்கனிசத்தை கொண்டு இருக்கிறது. சரிங்களா? மில்லியன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் have been identified and described but a large number still remains unknown. இது வரைக்கும் மில்லியன் கணக்கான தாவரங்கள் விலங்குகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதை விட அதிக எண்ணிக்கையிலான பிளான்ஸும் அனிமல்ஸும் என்ன சொல்றாங்க, கண்டுபிடிக்க வேண்டி இருக்கு அப்படின்றாங்க. ஓகே, இன்னும் கண்டுபிடிக்காம நிறைய கிடக்குது, பேர் தெரியாம கிடக்குது அப்படின்னு வச்சுக்கோ. The very range of organism in terms of size, color, habitat, physiological and morphological features make us seek the defining characteristic of living organism. இப்போ ஒரு லிவிங் ஆர்கனிசத்தை பற்றி நீங்கள் அதோட கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது எந்த கலரில் இருக்குது, எந்த இடத்துல வாழுது, அது எப்படி சாப்பிடுது, அது எல்லாருக்கும் ஒன்றா இருக்குதா? இல்லை, அது உங்களுக்கு வேரி ஆகும். அப்படி அதுதான் ரேஞ்ச் ஆஃப் ஆர்கனிசம்ஸ். நிறைய வெவ்வேறு வகையிலான உயிரினங்கள் இருக்குது. எப்படி வச்சு சொல்கிறீங்க? அதோட சைஸை வச்சு சொல்லலாம், கலரை வச்சு சொல்லலாம், அல்லது சாப்பிட்றத வச்சு சொல்லலாம், எங்கே வாழுது அதை பொறுத்து சொல்லலான்றாங்க. In order to facilitate the study of kinds and diversity of organism, biologists have evolved certain rules and principles for identification. வெரைட்டி ஆஃப் ஆர்கனிசம்லாம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு சயின்டிஸ்ட் வந்து அதை பற்றி படிக்கணும் அப்படின்னா நிறைய ரூல்ஸை கொடுத்துருக்காங்க. சரியா? அது என்னென்ன அப்படின்னா, ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நாமன்கிளேச்சர், பேர் வைக்கிறது. அதுக்கப்புறம் தான் வகைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும், ரெண்டாவது பேர் வைக்கணும், மூணாவது கிளாஸிஃபை பண்ணணும். சரிங்களா? இப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா தான் ஒரு ஆர்கனிசத்தை பற்றி நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? The branch of knowledge dealing with these aspects is referred to as taxonomy. அதாவது இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஐடென்டிஃபிகேஷன், சரிங்களா, நாமன்கிளேச்சர், அப்புறம் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறீங்க இல்லையா? அப்படி பண்ணிட்டு அந்த பிரான்ச் ஆஃப் அந்த நாலேஜை வச்சு நம்ம சொல்கிறதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? டாக்ஸானமி, வகைப்படுத்துதல், வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க. The taxonomic studies of various species of plants and animals are useful in agriculture. சார் ஏன் சார் டாக்ஸானமிக் ஸ்டடீஸ் பண்ணணும்? எதுக்காக நீங்கள் ஒரு பிளான்ட்டையோ அனிமலையோ கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகும்? அக்ரிகல்ச்சர், விவசாயத்துறையில் யூஸ் ஆகும். ஃபாரஸ்ட்ரி, இது நீங்கள் முன்னாடி படிச்சிங்களா? புக்கில் படிச்சிங்களா? பாருங்க, பார்க்கலாம். ஃபாரஸ்ட்ரி அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன் ஜென்ரல் ஃபார் நோவிங் அவர் பயோ ரிசோர்சஸ் அண்ட் த டைவர்சிட்டி. அப்போ நீங்கள் டாக்ஸானமிக் கேட்டகரி ஸ்டடீஸை வச்சு படிக்கிறீங்களே, அது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றது சம்மரியில் மட்டும்தான் கொடுத்துக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு. அப்போ திடீர்னு ஒரு செடி வளர்ந்துக்குது, அது மோனோகாட்டா டைகாட்டா என்னன்னு தெரிஞ்சா தானே. இப்போ ஒருவேளை அது டைகாட்டா இருந்தால் அதுக்கான மருந்து எடுத்து தெளித்து அதை சாவடிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஃபாரஸ்ட்ரி, ஃபாரஸ்ட்ரினா காடுகளை சார்ந்த இது, ரைட்டா? இப்போ காடுகளில் வாழக்கூடிய அலுவலர்கள், அதாவது அந்த பாதுகாக்கக்கூடிய அவங்களுக்கு பிளான்ட்டை பற்றி தெரியலன்னா அவங்க அந்த டாக்ஸானமி தெரிஞ்சிருந்தா தான் இது இந்த பிளான்ட்டு திடீர்னு ஒரு பாய்சனஸ் பிளான்ட்டை போயிட்டு சாப்பிட்டா இறந்துருவாங்க. சரிங்களா? அப்போ அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் போறீங்கன்னா கூட உங்களுக்கு அதை பற்றி சொல்லணும்னா முதல்ல அவங்களுக்கு அது தெரியணும். அப்போ அவங்களுக்கு தெரியணும்னா அவங்க அந்த டாக்ஸானமியை ஸ்டடீஸை பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ். சார் என்ன சார் இண்டஸ்ட்ரீஸ்? நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. பிளான்ட் ரிலேட்டட், பிளான்ட்டோடைய ப்ராடக்ட்ஸை வச்சு பண்ணக்கூடிய நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. சரிங்களா? அவங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இன் ஜென்ரல் ஃபார் நோவிங் அவர் பயோ ரிசோர்சஸ். சார் ஒருத்தர் என்ன தாவரம் தாண்டா தமிழ்நாட்டில் இருக்குது, என்ன விலங்கு தான் தமிழ்நாட்டில் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணோம்? அவரு டாக்ஸானமி பற்றி தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா அந்த புக் இருந்தால் தான், ஒரு குறிப்பிட்ட புக் இருக்குது அதை பற்றிலாம் நமக்கு எடுத்துட்டாங்க. சரியா? இப்போ மேனுவல் ஃப்ளோரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஃப்ளோரா அப்படின்றது தமிழ்நாட்டு, கர்நாடிக் ஃப்ளோரா அப்படின்னா தமிழ்நாட்டில் என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்குதுன்றது அந்த டேட்டா அந்த பிளான்ட்டில் இருக்கும், அந்த புக்கில் இருக்கும். அந்த புக் இருந்தால் தான் ஓ இந்த மாதிரிலாம் கேரக்டர் இருக்குது, இது இந்த பிளான்ட்டில் வரும், இந்த ஃபேமிலியில் வரும்ன்றதை நம்மளால் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
Based on the resemblance and distinct differences, each organism is identified and assigned a correct scientific and biological name comprising two words as per the binomial system of nomenclature. அதான் நான் சொல்லிட்டோம். இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வச்சு என்ன பண்றாங்க, ஒவ்வொன்றுத்துக்கு பேர் வைக்கிறாங்க, ரெண்டு வேர்டை வச்சு பேர் வைக்கிறாங்க அப்படின்றாங்க. சரிங்களா? An organism represents or occupies a place or position in the system of classification. சரிங்களா? அந்த ஆர்கனிசம் வந்து என்ன பொசிஷனை கொண்டு இருக்குது, எந்த பிளேஸ்ல வைக்கிறோம் அப்படின்றத சொல்லுதுன்றாங்க. There are many categories, ranks which are generally referred to as taxonomic categories or taxa. அப்படின்னா என்ன? many rank, அதான் நான் சொன்னேன், டிவிஷன் ஒரு ரேங்க், கிளாஸ் ஒரு ரேங்க், ஓகே, ஃபேமிலி ஒரு ரேங்க் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் நீங்க என்னன்னு சொல்றோம், டாக்ஸானமிக் கேட்டகரி அல்லது அது ஒரு டாக்ஸா அப்படின்னு தான் சொல்றோம். ஆல் த கேட்டகரிஸ் கான்ஸ்டிட்யூட் எ டாக்ஸானமிக் ஹையரார்கி அப்படின்னு சொல்றோம். எல்லா கேட்டகரியும் சேர்ந்தது வகைப்பாட்டு படிநிலைன்னு சொல்றோம்ல, டாக்ஸானமிக் ஹையரார்கி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? புரியுதா? சரி, இதோட இது முடியுது. ஓகேங்களா?